நீங்கள் முழுக்க மௌனத்திலே ஆழ்ந்து போகக்கூடாது. முழுக்க இந்த தியானத்துக்குள்ளே ஆழ்ந்து நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்க கூடாது. அந்த அறைக்குள்ளே நான் உட்கார்ந்து தியானத்துக்குள்ளே இருக்கிறேன், அதை விட்டு விடுபட்டு வருவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்குது. ஆனால் மக்களாகப்பட்டிருக்கிற எத்தனையோ உயிர் ஜீவனங்களுக்கு நீங்கள் பேசப்பட்டு ஆக வேண்டும். அதற்கு தான் இந்த அனுபவத்தை போதிக்கப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. எல்லா சூழலிலிருந்தும் நான் விடுபட்டவன் அப்படிங்கிறத மையமாக அது பார்த்துக்கணும். அப்போ விடுதலை ஆன போது நான் அங்கே என்ன ஆகப்பட்டேன் என்றால், ஒரு நிர்வாண நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அநாத நிலையில், எதுவும் இல்லாமல் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதும் இல்லாத நிலை. பிரபஞ்சம் அதுவாக தீர்மானித்து சொன்னது, அந்த வீட்டை மாற்றி அமைத்து விடுவோம், நாமே தேர்ந்தெடுக்கிறோம் சில மாணவர்களை, அவர்கள் மூலியமாக அந்த வீட்டை புதுப்பித்து ஒரு நல்ல வீடாக உருவாக்கி கொடுத்து விடுவோம். ஒரு தியானத்துக்குரியவன் குடும்பத்தை தவிக்க விட்டு ஓடிவிட்டான், இல்லை நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவில்லை, அப்படி என்று ஒரு சராசரி மனிதன் அல்ப சந்தோஷத்துக்காக இறைவனையும் பேசிவிடுவான், ஞானியையும் பேசிவிடுவான். இரண்டாவது சாட்சி இந்த திருவண்ணாமலையில் நடக்கின்ற அன்னதானம். ஒரு விடுதலையானவனை கௌரவப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் முன்னிருந்து அது சாட்சி சொல்கிறது. இந்த அருள் பெரும் ஜோதி என்பது வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த பரத்தில் இருக்கக்கூடிய ஜோதியிலிருந்து ஒரு ஜோதி வந்து இந்த ஜோதிக்குள் ஐக்கியமானது. 9 வாசல் அல்ல, உடல் முழுக்க வாசலாக மாறிப்போனது. ஒரு மின்காந்த சக்தி, ஒரு நெருப்பு, ஒரு மின்சார சக்தி கொண்டது இந்த உடலுக்குள்ளே பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நீ யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டுகின்ற செயலிலிருந்து வலிந்து போவது, எந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு வீதாச்சாரம் கொடுக்கப்பட வேண்டுமோ, எந்த ஆன்மா எவ்வளவு தூரம் அந்த வீதாதாரத்தை அனுபவிக்க வேண்டுமோ, அதது தலையெழுத்துக்கு ஏற்றது போல் அதற்கு கிடைக்கும். இந்த தத்துவ அடிப்படையில் தான், இந்த உண்மை அடிப்படையில் தான் என்னை சார்ந்தவர்களிடம் என்னை எப்பொழுதும் வணங்காதீர்கள், என் காலில் உழுகாதீர்கள். நான் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரங்கள்லாம் தயவு செய்து மந்திரங்கள் என்று சொல்லாதீர்கள். அது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, எந்திரமும் இல்லை. அது பிரபஞ்சத்தால் இந்த அருள் பெரும் ஜோதியை, அந்த பரத்தில் இருக்கும் ஜோதியை உணர்வதற்காக ஒரு சவுண்ட். ஒரு ஆண் பேசுகிறார், ஒரு குரு பேசுகிறார் அப்படி என்பதை மறந்துவிட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கப்படுகிறது. அந்த ஊசி முனை ஓட்டையில் பல ஆயிரம், நான் சொன்ன இந்த அண்டத்தில் இருக்கின்ற பேரண்டத்திற்குள்ள இருக்கின்ற அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த செயலிலிருந்து பல அணு துவள்கள் அதற்குள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதோடையே இருப்பதனால் அதை அவர்கள் கம்மியாக ஆலோசிக்கலாம், அதை பற்றி நினைக்கலாம். அதோடைய கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் நகர்ந்தால் எப்படியாப்பட்ட ஒரு சூழல்களில் நாம் இருந்தோம் என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள். இந்த மனித குலத்தை நிறைய செயல்களில் அழித்து கொண்டு கலைகளை தவறாக கொடுக்கக்கூடிய அத்தனை செயல்களும் இனிவரும் காலகட்டத்தில் பேரழிவுகளை அவர்கள் சந்தித்தே தீருவார்கள். நான் தியானம் கற்றுக் கொடுக்க, சோறு போட, ஹெல்ப் பண்ண அதுக்கெல்லாம் நான் வரலை. என்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்படையாக உங்களிடம் சொல்லிட்டேன். அதோடைய வெளிப்படை, அதோடைய தன்மை, அதோடைய ரியாக்ஷன் அதுவே அது காட்டும்.
பரத்தில் இருக்கும் ஜோதி. நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்த நிறைய விஷயங்களை பகிர நினைக்கிறோம், பகிர்றோம் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, என்னுடைய அனுபவமே நான் நிறைய விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது வந்து புரிஞ்சுக்கணும். அது ஒரு என்னுடைய லைஃப்பில் அது ஒரு அனுபவத்திலே அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக அது கருதப்படுது. நான் பல நாள் மௌனமாக தியானமாக இருந்தபோது கூட எனக்குள்ள அந்த உள் உணர்வுகள் என்னன்னா, நீங்கள் முழுக்க மௌனத்திலே ஆழ்ந்து போகக்கூடாது, முழுக்க இந்த தியானத்துக்குள்ளே ஆழ்ந்து நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்க கூடாது. இந்த அனுபவமே என்னன்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டணும், அந்த வெளிக்காட்டுற விஷயங்களை பேசப்படணும். அப்போ அந்த உங்களுக்குள்ள அந்த பேச்சு திறனில் அந்த இறை உக்காந்து நிறைய தகவல்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அனுபவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு, உங்களை அமைதிப்படுத்தி கொண்டு, உங்களை மௌனப்படுத்தி கொண்டு இருந்துடாதீங்க அப்படின்னு அது பல நாள் எனக்கு உணர்த்தப்பட்டது கூட. நான் மாலை கூட ரொம்ப ஆழ்ந்து ஒரு தியானத்தில் போன போது கூட இது அப்படியே அமர்ந்து இதே சூழலில் நான் இப்போ தியானத்தில் அமர்ந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது எனக்கு ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ளே நான் அந்த அறைக்குள்ளே நான் உட்கார்ந்து தியானத்துக்குள்ளே இருக்கிறேன். அதை விட்டு விடுபட்டு வருவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்குது. அப்போ விடுபட்டு வரும்போது புற சூழல்களில் நான் வேறு மாதிரி ஒரு சூழல்களை சந்திக்கிறேன். அப்போ இது ஏன் சந்திக்கணும், இப்படியே இதையெல்லாம் ஏங்கட்டும், நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய சொல்லிட்டோம், நிறைய பேரை சந்திச்சிட்டோம், அப்போ நம்ம இப்படியே ஆழ்ந்து அமர்ந்து இப்படியே இருப்போமே அப்படின்னு நான் மாலை கூட நினைக்க போது கூட அந்த உள் உணர்வில் நம்ம அதுக்காக இந்த அனுபவம் பெறலை. அப்போ நீங்கள் ஒரு பேரானந்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் மக்களாகப்பட்ட இருக்கிற எத்தனையோ உயிர் ஜீவனங்களுக்கு நீங்கள் பேசப்பட்டு ஆக வேண்டும். அதற்கு தான் இந்த அனுபவத்தை போதிக்கப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டீங்கன்னா இது எதை பேசணும் அப்படின்னு ஒரு செயல் நினைக்குதோ அதுக்கான காரியங்கள் சாத்தியம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால இது இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் சில பேர் மௌனமாக இருக்கிறது, சில பேர் சூட்சமத்தில் பேசுறது, சூட்சமத்தில் உணர்த்துறவங்கெல்லாம் நிறைய பேர் ஞானிகள் அவதரித்திருப்பாங்க. நீங்கள் பேச வேண்டிய காலம் இது, பேச வேண்டிய சூழல், நிறைய செயலை விளக்க வேண்டிய சூழல், நிறைய செயல்பாடுகளை அதை தெளிவு பெற வைக்க வேண்டிய சூழல். அதே நேரத்தில் மக்களை சிறைய புது செயல்களையும் அவர்கள் கையில் இருக்கின்ற செயல்களுக்கும் நீங்கள் சொல்கிற செயலுக்கும் என்ன என்று சரியான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அவசியம் இந்த பணியை செஞ்சாகணும் அப்படிங்கிறது எனக்கு உணர்த்தப்படும் போது தான் நான் மீண்டும் மீண்டும் எழுந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதுதான் இதோடைய பெரிய ஃபஸ்ட்டு விஷயம். சேனலுக்காக இல்லை ஏதோ ஒரு காணொளி கொடுத்தாகணுங்கிறதுக்காக, இல்லை சந்திக்க வர்றவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக நான் பேசலை. இது பேசப்பட்டாகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்த கட்டம், நான் பேசுகிறதுக்கான விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது பேசுகிறதுக்காக விளக்கத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த அனுபவம் கிடைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க என்னுடைய அந்த அனுபவம், அந்த நாட்கள், எனக்குன்னு ஒரு நாட்கள் இருக்குது, அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் நிறைய தகவல்களை பேச்சு வடிவத்தில் நான் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் அது கொடுக்கப்பட வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. அதுக்கு அந்த சூழல்களை நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சூழல். அடுத்த கட்டமாக என்னுடைய செயல்பாடுகளில் என்னன்னா, நான் ஒரு விடுபட்டவன் அப்படி என்று ஒரு பொருளை வச்சுக்கலாம். நான் எல்லா சூழலிலிருந்தும் நான் விடுபட்டவன் அப்படிங்கிறத மையமாக அது பார்த்துக்கணும். அப்போ எனக்குள்ள எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்காக நான் வரலை. என்னுடைய செயல்பாடுகளில் எந்த பொண்ணோ பொருளோ அரமனையோ இடமோ சொகுசான வாழ்க்கையோ காரோ பங்களாவோ புகழோ
இல்லை மக்கள் கூட்டமோ மாலையோ இது எதையும் அனுபவிக்கிறதுக்காக நான் வரலை. இந்த சூழலிலிருந்து நான் விடுபட்டவன். அப்படி நான் விடுபட்டவன் அப்படின்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக 2 செயல்களை நான் உங்களுக்கு சாட்சியாக இதை கொடுக்குறேன். நான் விடுபட்டவன்கிறதுக்கு சாட்சி இதுதான். இது 2 தான். ஏன்னா இந்த உலகம் முழுக்க எல்லாரும் இறைவனை பற்றி பேசுபவர்களோ தியானத்தை பற்றி பேசுபவர்களோ விடுபட்டவர்களாக இருக்கிறார்களா என்பது ஐயம் இருக்கிறது. இங்கு தொடங்கப்பட்டிருக்கின்ற அனைத்து தியானத்துக்குள்ளேயும் அனைத்து ஆசிரமத்துக்குள்ளேயும் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கப்படுது, ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வழிவில் ஒரு பெரிய ஒரு தொகை சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய வேலைகள் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விடுபட்டவன் என்பதற்கு பொருளும் விடுபட்டவன் என்பதற்கு செயலும் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு 2 சாட்சி இருக்கிறது. நான் கடினமான சூழல்களில் கிராமங்களில் வாழ்ந்தபோது மனைவி குழந்தைகள் எல்லாம் உருவான போது ரொம்ப ஏழ்மையான கிராமங்களிலே ரொம்ப தவிர்க்கப்படக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் நான் வளர்ந்தபோது. என் குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம். என்னுடைய திருமண வாழ்க்கையும் கஷ்டமான குடும்பத்திலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டது. அப்போ அந்த கஷ்டமான சூழல்களில் ஒரு சிறு வீடுகளில் நான் பிறந்த வீட்டிலிருந்து பெண்ணெடுத்த அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்கள கொண்டு போய் தொழில் சம்பந்தமாக நம்ம வெளியில் நிறைய போகிற வேண்டியதாக இருக்கிறதுனால அவங்க தாய் வீட்டிலே அவங்க இருக்கிறதுக்கு அவங்கள கொண்டு விட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அவங்க தாய் வீடும் சிறிய வீடுகள் தான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 பேர் தங்குவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழல். அவங்க தாய் அவங்க தகப்பன் அப்படி இருக்கும்போது நான் அந்த சூழல்லையும் அங்கே தங்குவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த உருவான போது பல ஆண்டுகள் நான் அந்த கிராமங்களில் தங்கியிருக்கிறேன். அந்த வீடுகளில் இருந்திருக்கிறேன். ரொம்ப சிறிய வீடு. அந்த வீடுகளில் தங்கிறது ரொம்ப கடினம். ஆனால் அந்த வீடுகளுக்குள்ளேயே என்னால் எதையும் மாற்றி அமைக்க முடியவில்லை. அந்த வீட்டை விரிவுபடுத்துறதோ அந்த வீட்டை சரி செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்போ குழந்தைகள் மனைவிலாம் வைத்து கொண்டு பல நாள் போராடிய போதும் இந்த தியானம் பயிற்சி காலங்களில் நம்மளை உருவாக்கிய போது ஒரு நாள் எல்லா சூழல்களையும் விட்டு விடுபட்டு விட்டேன். தியானம் அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, எனக்கு நீ வேலைக்கு போகாத, பணத்தை தேடாத, பணத்தை கையில் தொடாத, யாரிடம் பணம் கேட்காத, பணம் சம்பந்தமாக உரையாடாத, பணம் சம்பந்தமாக தேடாத, பணம் இன்னைக்கு 1 ரூபா கூட இல்லைனாலும் அது தேடாத. அதை உனக்கு ஒரு மனித உடலாக இருக்கிறனால ஒரு பயமோ ஒரு அச்சமோ கூட ஒரு வினாடிகள் போகலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தேடாமல் நீ பேசாமல் இரு. ஏன்னா நீ எல்லாத்துலேருந்து விடுபட்டு விட்டாய். அதனால நீ இதெல்லாம் தேட மாட்ட. தியானம் என்பது எல்லா மனிதனும் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அந்த அனுபவம் என்பது இதுதான் அனுபவம். தானா விடுபடணும், விடக்கூடாது. ஒரு பொருளை எனக்கு இப்போ இந்த பொருளை விட்டுட்டு நல்ல பிள்ளையா நம்ம வாழணும். நம்ம தீயவன பழக்கங்கள்லேருந்து விடுபட்டுவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தாய்க்காக தகப்பனுக்காக மனைவிக்காக குழந்தைக்காக ஊருக்காக உறவுக்காக நான் நல்ல பிள்ளையா வாழ்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. ஆனால் தியானத்தில் எனக்கு நடந்த அனுபவம், நான் கறியையோ மீனையோ இல்லை எனக்குள்ளே இருந்த தீய பழக்கங்களோ மனித செயலுக்குள்ளே இருந்த ஆசைகளையோ நான் நிறுத்தி வைக்கப்படலை. நான் தற்காலிகத்துக்கு விடலை. அது என்னை ஒட்டுமொத்தமாக விட்டு போய்விட்டது. அதிலிருந்து நான் மொத்தமாக விடுதலை ஆனேன். அப்போ விடுதலை ஆன போது நான் அங்கே என்ன ஆகப்பட்டேன் என்றால், ஒரு நிர்வாண நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு அநாத நிலையில் எதுவும் இல்லாமல் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதும் இல்லாத நிலை. எல்லா பொருளும் இருக்கிறது, அது என்னுடையது அல்ல, அது எனக்கானது அல்ல. அப்படி என்ற அந்த விடுபட்ட நிலை நான் மாறப்பட்ட போது அப்போ குழந்தை மனைவிகள் எல்லோரும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவரால் தகப்பனால் நாம் நல்ல செயலை பெறுவோம் என்று காத்திருக்கிறது குழந்தை. கணவனால் நல்ல செயலை பெறுவோம் என்று காத்திருக்கிறாள் மனைவி. இல்லை நம்ம மருமகனால் மகன் சாணத்தில் இருந்து நல்ல செயலை உருவாக்கி கொடுப்பார் என்று காத்திருக்கிறார்கள் பெண்ணுடைய தாய் தந்தையினர். அப்பொழுது அந்த சூழலில் விடுபட்டவனால் என்ன செய்ய முடியும்? விடுபட்டவன் என்ன செய்வான்? என்ன அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்துவிட முடியும்? அப்படி என்ற ஒரு சூழலில் நான் விடுபட்டு போகும்போது அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரத்தில் இருக்கின்ற ஜோதியாக இருக்கக்கூடிய எமக்கு இந்த தியானத்தில் உயர்ந்த செயலை உருவாக்கி கொடுத்த அந்த ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய பதஞ்சலியாக இருக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு மிகப்பெரிய செயலை உருவாக்கி அது கொடுத்துச்சு. மிகப்பெரிய செயலை உருவாக்குறதுக்கு ஒரு மையமாக ஒரு காரணமாக அது இருந்துச்சு. அப்போ அது மையமாக அது காரணமாக இருந்தபோது இந்த விடுபட்டவனுக்கிடம் அது உரைத்தது.
அது உணர்த்தியது. நீ விடுபட்டு போய்விட்டாய், ஆனால் அந்த குழந்தைகளோ அந்த குடும்பமோ தவிர்க்காது. அவர்களுக்கு தேவையை எம்மால் பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். நீ தனிப்பட்ட முறையில் மனிதனாக இருக்கும்போது அவர்களை நோக்கி பயணித்து ஒரு வேலை செய்தால் அல்லவா, அது போன்ற ஒரு சூழல்களோ ஒரு செயலோ இனி வரும் காலகட்டத்தில் நடக்காது. அவர்களுக்கு தேவையான சூழல்களை யாம் பார்த்து கொள்கிறோம். ஒரு விடுபட்டவன் விடுபட்டவனாகவே இருக்க வேண்டும். ஒரு விடுபட்டவன் எந்த சூழலிலையும் அவன் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஏன் என்று கேட்டால், இந்த பிரபஞ்சத்தால் விடுதலையை கொடுக்க முடியாது. ஒருவேளை பிரபஞ்சம் விடுதலை கொடுத்து விட்டால் அவன் மீண்டும் கைதியாக மாற மாட்டான். கைதியாக மாறி அந்த வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது. அவனால் ஒருபொழுதும் அந்த சூழலை உருவாக்க முடியாது. அனுபவம் என்பது அதுதான். கோடிகளை கையில் கொண்டாந்து கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அந்த ஞானிக்கு தெரியாது, அதை பயன்படுத்த தெரியாது. அந்த எண்ணமோ ஆசையோ உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை பதுக்கி வைக்கவோ, அதை தந்திரமாக பாதுகாக்கவோ, இல்லை சில இடங்களுக்கு அதை அனுப்பிச்சு வைக்கவோ, இல்லை சில ஆடிட்டர்களை வைத்து அதை சில கணக்குகளை எழுதுவதற்காக மனிதத்தன்மை இருந்தால் அது தோணும், அது செயல்படுத்த நினைக்கும். ஆனால் விடுபட்டவனுக்கு அது போன்ற எந்த தன்மையும் எந்த சூழலும் உருவாகவே உருவாகாது. அப்படி இருக்கின்ற சூழலில் அந்த குடும்பத்தை சார்ந்த கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதோ பிரபஞ்சம் அதுவாக தீர்மானித்து சொன்னது, அந்த வீட்டை மாற்றி அமைத்து விடுவோம், நாமே தேர்ந்தெடுக்கிறோம் சில மாணவர்களை, அவர்கள் மூலியமாக அந்த வீட்டை புதுப்பித்து ஒரு நல்ல வீடாக உருவாக்கி கொடுத்து விடுவோம். அவர்களுக்கு தேவையானதை ஒரு செயல் வடிவத்தை யாமிருந்து முன்னிருந்து செய்கிறோம், நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன்னுடைய ரோல் இதுக்குள் எதுவும் இல்லை, விடுபட்டவன் விடுபட்டவனாகவே இருக்க வேண்டும், நீ உன்னுடைய பணியை செய்யப்போ அப்படி என்று சொல்லிவிட்டது. அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நான் வசித்த அந்த வீட்டில் ஒரு சின்ன வீடை அது இடிக்கப்பட்டு மீண்டும் அங்கு ஒரு வீடு உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ பல மாணவர்கள், பல ஆயிரம் மாணவர்கள் இருந்தாலும் அதற்கு பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த மாணவர்கள் வெகு சில மாணவர்களே, 10லேருந்து 12, 13 பேர்களை அது ஒரு செயல்பாட்டுகளை வைத்து அங்கு ஒரு வீடுகளை அது உருவாக்க தொடங்கியது. அப்போ அந்த செயல்பாடுகளை அது செயல்பாடுகளாகவே அது நடக்க தொடங்கி அவர்களுக்கு தேவையை அங்கு பூர்த்தி செய்யப்பட்டது. அங்கு ஒரு சாமியார், ஒரு தியானத்துக்குரியவன் குடும்பத்தை தவிக்க விட்டு ஓடிவிட்டான், இல்லை நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவில்லை அப்படி என்று ஒரு சராசரி மனிதன் அல்ப சந்தோஷத்துக்காக இறைவனையும் பேசிவிடுவான், ஞானியையும் பேசிவிடுவான். அந்த செயல் எல்லாத்தையும் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அப்படி ஒரு வேலையை செய்து அந்த செயலையே பிரபஞ்சமே முன்னிருந்து செய்கிறது. அப்பொழுது ஒருத்தன் விடுபட்டவன் என்பதற்கு முதல் சாட்சி இது ஒன்று. மனிதனாக இருக்கும்போது நான் செய்ய முடியாத செயலை அதற்கப்புறம் என் அனுபவத்தில் நானே செய்யாமலே பிரபஞ்சமே செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி அதுவே அந்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்தது. முதல் சாட்சி. இரண்டாவது சாட்சி இந்த திருவண்ணாமலையில் நடக்கின்ற அன்னதானம். இந்த அன்னதானத்துக்கு கூட இது இறைவனால் ஒரு அனுபவம் பெற்றவன் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் இயற்கையாக நிறைய ஜீவன்கள் உணவருந்துவதோ இளப்பாறுவதோ தன்னுடைய குறைகளை சொல்வதோ அங்கு அமருவதோ இது இயற்கையாக நிகழ்ந்துவிடும். அப்படி இயற்கையாக நிகழப்பட வேண்டும் என்பதற்காக ஒன்றுமே இல்லாத, ஆசிரமம் இல்லாத, ட்ரஸ்ட் இல்லாத, பக்தர்கள் இல்லாத, கூட்டம் இல்லாத, ஆர்கனைசேஷன் இல்லாத, கையில் எந்த செல்வங்களும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு செயலை, மக்களுக்கு உணவு அளிக்கும் செயலை பிரபஞ்சமே தோற்றி வைத்தது, பிரபஞ்சமே நிகழ்த்தியது. இந்த வெட்டவெளியால் அதை நிகழ்த்த முடியும், அதை சாத்தியப்படுத்த முடியும் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. ஒரு விடுதலையானவனை கௌரவப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் முன்னிருந்து அது சாட்சி சொல்கிறது. ஒரு அனுபவம் பெற்றவர் எப்படி இருப்பார், அவரை சுற்றி என்ன மாதிரி சூழல்கள் நடக்கும், அவரோடு என்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் கைகோத்து பணி செய்யும், அதோடைய பணி எப்படி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக நீ பார். இது சாட்சி, நானே சாட்சி சொல்கிறேன், நானே பணி செய்கிறேன், நீ பார்த்துக்கொள் அப்படி என்பதுதான் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அன்னதானம். பெரிய கோல் ஊச்சி திருவண்ணாமலையில் பெரிய வாழ்ந்து சரித்திரம் படைத்த ஒரு ஞானி என்று இருக்கிற இடத்தில் அன்னதானம் கொடுப்பது, அதை பற்றி ஒரு செயல் செய்வது என்பது ஆச்சரியமல்ல. யாருக்கும் யாரும் தெரியாத
ஒரு அனுபவம் பெற்றவர், ஒரு விடுதலையானவர், பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியப்பட்ட ஒரு நபர் இருக்கும் இடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய செயலை அது சாத்தியப்படுத்துகிறது என்பது அது நானாக இருந்து நாங்களே சாட்சி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பொருள். அப்போ நாம் விடுதலை ஆனோம், அனுபவம் பெற்றோம் என்பதற்கு இது ரெண்டும் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. இது ரெண்டும் மிகப்பெரிய சாட்சியானா இது சாதாரணமாக நிகழவில்லை, இது பிரம்மாண்டமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல் என்ன, வேலை என்ன என்று கேட்டால், நாம் பேசுவது, ஆசீர்வதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பரத்தில் இருக்கின்ற ஜோதி என்பது நாம் ஒரு கடையில் வாங்கி தீபமாக திரியாக ஏற்றப்பட்ட நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ இல்லை. இந்த அருள் பெரும் ஜோதி என்பது வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த பரத்தில் இருக்கக்கூடிய ஜோதியிலிருந்து, அந்த ஜோதியிலிருந்து ஒரு ஜோதி வந்து இந்த ஜோதிக்குள் ஐக்கியமானது. இந்த உடலுக்குள் அந்த பரத்தில் இருக்கும் ஜோதியிலிருந்து ஒரு நெருப்பு வந்து இதுக்குள் ஐக்கியமானது. அப்போ ஒரு பரத்தில் இருக்கும் ஜோதியிலிருந்து ஒரு நெருப்பு வந்து ஐக்கியமான போது இது யாரும் ஏற்றிய தீபம் அல்ல. இது யாரும் ஏற்றிய தீபம் என்றால் அது எப்பொழுது வேணாலும் அணையலாம். அது இல்லை என்றால் ஏற்றியவர்களாலே அணைக்கப்படலாம். இது ஒரு உண்மையாகவே எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜோதியிலிருந்து வரப்பட்ட அந்த ஜோதியிலிருந்து வரப்பட்ட நெருப்பு. அப்போ இது அந்த ஜோதியிலிருந்து வரப்பட்ட நெருப்புனால தான் இதுவும் ஜோதியாகவே திகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அப்பொழுது அந்த உண்மை தத்துவம், உண்மை செயல் என்ன என்று கேட்டால், ஒரு பரத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டசராசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியிலிருந்து நமக்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்கப்பட்டது. அப்போ கிடைக்கப்பட்ட ஒரு பொருள் என்னவாக பணி செய்கிறது என்றால், இந்த செயல் வடிவம் இந்த உடலுக்குள்ளே 9 வாசல்கள் இருக்கிறது. 9 வாசல்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் தியானம் பண்ணி அனுபவம் பெற்று விடுதலையானவனுக்கு இந்த பரத்தில் இருக்கும் ஜோதியால் அந்த ஜோதி உள்ளே ஐக்கியமானதுக்கு அப்புறம் 9 வாசல் அல்ல, உடல் முழுக்க வாசலாக மாறிப்போனது. அப்போ இங்கு இது என்னவாக இது இருக்கிறது என்றால், பரத்தில் இருக்கும் ஜோதியிலிருந்து ஒரு மின்காந்த அலைவரிசை, ஒரு மின்காந்த சக்தி, ஒரு நெருப்பு, ஒரு மின்சார சக்தி கொண்டது இந்த உடலுக்குள்ளே பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பாய்ச்சப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த அலைவரிசை தினந்தோறும் உடல் முழுக்க வாசல்களாக அது வெளியேறி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நடக்கின்ற போதோ, பேசுகின்ற போதோ, பயணிக்கின்ற போதோ, யார் சந்தித்தாலும் ஆசீர்வாதம் என்பதோ, காலில் விழாதீர்கள், வணங்காதீர்கள் என்பதற்கு பொருள் இந்த பரத்தில் இருக்கும் ஜோதி என்ன சொன்னது என்றால், உன்னை ஒரு மரமாக நாங்கள் வைத்து பிரபஞ்சத்திலிருந்து கொட்டப்படுகின்ற அணுத்துவல்கள் உன் மேலே கொட்டப்படுகிறது. அது கொட்டி வழிந்து அது கசிந்து எல்லா பக்கமும் வியாகித்து போகும். அதற்காகவே உன்னை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், ஒரு செயல் வடிவம் செய்திருக்கிறோம், அதை கொடுத்திருக்கிறோம். அப்பொழுது நீ யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டுகின்ற செயலிலிருந்து வழிந்து போவது எந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு வீதாச்சாரம் கொடுக்கப்பட வேண்டுமோ, எந்த ஆன்மா எவ்வளவு தூரம் அந்த வீதாச்சாரத்தை அனுபவிக்க வேண்டுமோ, அதது தலையெழுத்துக்கு ஏற்றது போல் அதற்கு கிடைக்கும். பசிக்காக உணவருந்துவன் ஒருவன், ருசிக்காக உணவருந்துவன் ஒருவன். பசிக்காக ஞானியிடம் வருபவன் அவன் பசி தீர்க்கப்படும். ருசிக்காக உணவருந்த ஒரு ஞானியிடம் வருபவன் அவன் ருசி தீர்க்கப்படும். இதுதான் சித்தாந்தப்படி, கொள்கைப்படி, பெரிய சைக்காலஜிப்படி, பெரிய அளவில் இலக்கியங்களோ பெரிய பெரிய செயல்களையோ வடிவங்களையோ தத்துவங்களையோ ஞானிகளுடைய குறிப்புகளை வைத்து கொண்டு நானே ஒரு ஞானி மாதிரி ஒரு எழுத்தாளன் போல கேள்வி கேட்டு கொண்டு இருப்பவன், ருசியாக இருப்பவன், ஒரு பாமரன் போல் எதுவும் தெரியாமல் அறியாமல் வந்து கொண்டு பசியில் ஒரு ஞானியிடம் உட்கார்ந்து இருக்க போது அவனுக்கு ஏற்றது போல் 2 பேருக்கும் 2 விதமான இந்த செயல் வடிவத்தை ஒரு ஞானியே கொடுக்காமலே அதிலிருந்து அதுவே வீதாச்சாலமாக போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விடுதலையானவனுடைய வேலை என்ன என்று கேட்டால், சேவை செய்யவில்லை, நான் எந்த வேலையும் செய்யவில்லை. வலிந்து ஓடுவதற்கு எனக்குள்ளே அந்த ஜோதிக்குள்ளே இருக்கின்ற அந்த மின்காந்த அலைகள் உள்ளே கொட்டி கொண்டிருப்பதை எங்கே, எந்த நகரங்கள்லேயே, எந்த ஆன்மாக்களுடையோ எப்பொழுது எந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை இந்த பரத்தில் இருக்கும் ஜோதி
எம்மை நவர்த்தி கொண்டே போகிறது. ஒரு நாள் நவர்த்துகிறது, ஒரு நாள் அசைய வைக்கிறது, ஒரு நாள் ஆட வைக்கிறது, ஒரு நாள் அமர வைக்கிறது, ஒரு நாள் ஓட வைக்கிறது, ஒரு நாள் நகரம் முழுக்க வீதி உலா வர வைக்கிறது, ஒரு நாள் ஒரே இடத்தில் அமர்ந்தே இருக்க வைக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு செயலுக்கு இதுக்குள்ளிருந்து கொட்டப்படுகின்ற செயலை வெளியிலே அதுகள் அந்த அலைவரிசை வெளியேற்றி கொண்டே இருக்கிறது. இந்த செயல்னால தான் நம் செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கிறது. இதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தத்துவம் அடிப்படையில் இறைவனை புகழ்வதோ, இறைவனை பரப்புவதோ, கடவுளை புகழ்வதோ, கடவுளை பரப்புவதோ, மதம் சார்ந்து கொள்கைகளை பேசுவதோ, மனிதர்களுக்கு பிடித்தது போல் சில தியானத்தை கற்றுக் கொடுப்பதாக நாமே ஒரு கலையை சொல்வதோ இல்லாமல், தியானம், கலை, மந்திரம், போதனைகள் எல்லாம் கடந்து இங்கு இந்த செயல், இந்த வடிவம், அதிலிருந்து வரப்படுகின்ற செயலை நீ உன்னை அறியாமலே அது உனக்குள்ளே சென்றுவிடும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அப்பொழுது இது பரத்தில் இருக்கும் ஜோதி என்னவாக சாட்சி சொல்கிறது என்றால், உன்னுடைய பணி என்பது நீ செல்ல வேண்டும் மட்டும்தான். அள்ளி அவன் பிச்சை கேட்கவும் வேண்டாம், நீ பிச்சை போடவும் வேண்டாம். அவனை பிச்சை எடுக்கவும் விடாதே, நீ பிச்சையும் போடாதே. அவனும் நீயும் சந்தித்து மட்டும் கொள்ளுங்கள். அவனுக்கு தேவையான பொருள் அவனுக்கிடம் போகும். உன்னிடம் இருக்க எந்த பொருள் இருக்கிறதோ அந்த பொருள் இருந்து எத்தனை வீதாச்சாரம் போகப்படுமோ அது அவனுக்கு போய் சேரும். இவ்வளவுதான் இந்த செயல்பாடுகள். இந்த தத்துவ அடிப்படையில் தான், இந்த உண்மை அடிப்படையில் தான் என்னை சார்ந்தவர்களிடம் என்னை எப்பொழுதும் வணங்காதீர்கள், என் காலில் உழுகாதீர்கள். இந்த வழக்கத்துக்கு செயலாக இறை தத்துவங்களை, இறை வழிபாடுகளில் பஜனைகள், பாடுவது, மந்திரங்கள் இதையெல்லாம் தவிர்த்து வேற வழியில் செய்யுங்கள். நான் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரங்கள்லாம் தயவு செய்து மந்திரங்கள் என்று சொல்லாதீர்கள். அது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, எந்திரமும் இல்லை. அது பிரபஞ்சத்தால் இந்த அருள் பெரும் ஜோதியை, அந்த பரத்தில் இருக்கும் ஜோதியை உணர்வதற்காக ஒரு சவுண்ட், ஒரு அலைவரிசையை தொடர்பு கொள்வதற்காக செயல். நான் எப்படி இருக்கிறேன் என்றால், ஒரு ஊதுபத்திக்கு மேலே ஏற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நெருப்பை வைத்த உடனே அதிலிருந்து கசியப்படுகிறது புகை. அதுபோல் ஒரு நெருப்பு உள்ளே விழுந்தது பரத்தில் இருந்து. அந்த நெருப்பு உள்ளே விழுந்த உடனே இந்த பத்தி அணைவதே இல்லை, கசிந்து கொண்டே இருக்கிறது. அந்த புகையை, இந்தா வருகிறது புகை, நீ எடுத்துக்கொள் என்று நான் யாரிடமும் சொல்லவில்லை. அந்த புகை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை இந்த பரத்தில் இருக்கும் ஜோதியே திட்டம் தீட்டுகிறது. அவன் காலம் அறிந்து, நேரம் அறிந்து, செயலறிந்து, எல்லா சூழல்களையும் அறிந்து, ஏழை, பணக்காரன், ஜாதி, மதம், கொள்கை, மொழி இதெல்லாம் தாண்டி என்னை சந்திக்க வருபவனுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த பரத்தில் இருக்கும் ஜோதி அந்த புகையை அவனுக்கு ஏற்றது போல் செய்கிறது. அதனால் இந்த பரத்தில் இருக்கின்ற ஜோதிக்குள் இருக்கின்ற அந்த நெருப்பு அது கொடுத்ததுனால் அது அங்கு எண்ணெய் தீர்வதற்கோ நெய் தீர்வதற்கோ வாய்ப்பு இல்லை. அங்கு திரி எரிந்து முடிவதற்கோ அது எல்லாம் அந்த திரியோடைய செயல்பாடுகள் முடிந்து போவதற்கோ வாய்ப்பு இல்லை. ஏன் என்று கேட்டால், உண்மையான நெருப்பு இடம் இருந்து, உண்மையான ஜோதியிடம் இருந்து பெறப்பட்ட செயல். அருள் பெரும் ஜோதி என்பதும் இறைவன் என்பதும் கடவுள் என்பதும் நெருப்பாக வாகித்து இருக்கிறார். அந்த நெருப்பிலிருந்து கிடைக்கப்பட்டதனால தான் சக்தி, சிவன் என்று சொல்வதை ஒரே செயலாக வைத்து கொண்டார்கள். நான் தியானத்தில் ஆழ்ந்து போய் உட்காரும் போது இந்த சந்திப்பையோ, இந்த மக்களுக்கிடம் எவ்வளவு தூரம் பேசுவதை தவிர்த்து மௌனத்தில் ஆளலாம் என்று நினைத்த போது கூட அந்த மௌனம் சொல்கிறது, பெண் சக்தி, ஆண் சக்தி, இரண்டு சக்தி ஒரு சக்தியாக ஆகி குரலாக ஒலிக்கிறது. இந்த குரலை ஒரு ஆண் பேசுகிறார், ஒரு குரு பேசுகிறார் அப்படி என்பதை மறந்துவிட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கப்படுகிறது, ஒரு ஓசை ஒலிக்கப்படுகிறது. இந்த ஓசை எதற்காக ஒலிக்கப்படுகிறது? மத பரப்புரைக்காகவா? இல்லை, எனக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்பதற்காக இந்த குரல் ஒலிக்கப்படுகிறதா? சத்தியமாக இல்லை. இந்த சராசரி ஒரு தாய் பெற்ற இந்த சூழம் உடலில், இந்த தேகத்தில் ஒரு வாய் எல்லோருக்கும் இருப்பது போல் எனக்கும் இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய வாய் போல் என் வாய் இல்லை, எல்லோருடைய குரல் போல் என் குரல் இல்லை. என் குரலிலிருந்து வருவது இந்த பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றாக இருந்து ஒரே சக்தியாக ஒலிக்கப்படுகிறது. இந்த சக்தி எதற்கு ஒலிக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்கும். அந்த குரலை அவனால் கேட்க முடியவில்லை.
அந்த குரலை எழுப்பக்கூடிய குரலாக இந்த குரல் இருக்கும். இந்த குரலுடைய ரோலே அவனுடைய சுயத்தை காண்பதற்கு இந்த குரல் உதவியாக இருக்கும். இந்த குரல் அங்கே உன் உடலில் இருக்கின்ற அனைத்து நாடி நரம்புகளையும் தட்டி எழுப்பக்கூடிய குரலாக இருக்கும். மதப்பரப்பும் குரலாக இது இருக்காது. செல்வத்தை தேடும் குரலாக இது இருக்காது. உன்னையே தட்டி எழுப்பும் ஒரு குரலாக இருக்கும். பாம்புக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம். மகுடியில் இருப்பது அது சத்தமா, ஒளியா, ஓசையா, இல்லை அது உயிரா, அது நமக்குரிய குருநாதருடைய செயலா என்பது ஒரு நாகத்திடம் நீ என்றாவது ஒரு நாள் தெளிந்த நீரோடையாக இருந்தால் நாகத்திடம் போய் கேள், நாகமே, எல்லா சத்தமும் இங்கு பூமியில் ஒலிக்கப்படுகிறது, அந்த சத்தத்துக்கெல்லாம் நீ எழுந்து வராத நீ, நானே பேசுகிறேன் என் சத்தத்துக்கும் வராத நீ, இந்த மகுடி ஊதும் போது மட்டும் நீ ஏன் வருகிறாய்? அப்ப மகுடிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன செயல் இருக்கிறது? என்ன வடிவம் இருக்கிறது? அப்படி என்று கேட்டால் ஒரு நாள் அந்த மகுடியோடைய ரகசியத்தை அந்த நாகம் சொல்லும். ஏன் என்று கேட்டால் அந்த மகுடியால் என்னால் எனக்குள்ள இருக்கிற செயல் தானாக எழுந்து வந்துவிடும். அப்போ அதிலிருந்து பாம்புக்கு நாகத்துக்கு என்ன வருகிறது என்றால் அந்த மகுடி சத்தத்தால் சுயம் வெளிப்படுகிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க உலகத்தில் ஞானிகள், பெரிய ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் வாசி. எப்பொழுது ஒரு உண்மையான ஞானியோடைய குரல் அந்த பிரபஞ்ச ஒளியாக, அது சவுண்டாக, அந்த பிரணவத்தோட ஒளியாக மாறுகிறதோ, அந்த சங்கொலி மாறி மாறுகிறதோ, அப்பொழுது உனக்குள்ளே இருக்கின்ற சுயம் வெளிப்படும். அந்த சுயம் வெளிப்படுவதற்கு ஒரு காரண காரியமாக இருக்கும். நான் யாரிடம் எந்த தியானமும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. என் குரலை கேள், உன் சுயம் உன்னிடம் பேசும். உன் சுயம் உன்னோடு உன்னை தெளிவடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் என்னுடைய பணி. அப்போ காலையும் மாலையும் நான் பேசுவது, நான் செய்வது, இந்த பணிகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தோடைய ஓசையிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தோடைய செயலிலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த நதி மூலம் ரிஷி மூலத்தை ஆராயாதே அப்படி என்று சொல்வார்கள். இந்த நதி மூலம் என்பது இதயம். இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான், யாருக்கும் தெரியாது. இறைவன் தோன்ற மாட்டான், இறைவன் பிரகாசிக்க மாட்டான். நான் பேசும்போது நீ ஒவ்வொரு நாளும் கேட்க 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 இதயத்துக்குள் இருக்கிற இறைவன் தோன்றி உன்னோட பேச தொடங்குவான். அப்பொழுது உன்னோடு இறைவன் பேச தொடங்கினால் உன் மனம் என்ற மாயை விலகும், ஒதுங்கும், இறைவனுக்கு வழிவிடும். அப்பொழுது இதுதான் அந்த நதி மூலம் என்பது. அப்பொழுது அந்த நதி மூலத்திலிருந்து ரிஷி மூலம் என்பது தலையோடைய உச்சி. அந்த உச்சியிலே பிரபஞ்சத்தை நேரடியாக தொடர்பு கொள்வது. அப்பொழுது கன்னியாகுமரியில் பாறையில் என்ன நடக்கிறது என்றால், என் தலையில் உச்சிக்குழியில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையில் ஒரு ஊசி முனை ஓட்டை. அந்த ஊசி முனை ஓட்டையில் பல ஆயிரம், நான் சொன்ன இந்த அண்டத்தில் இருக்கின்ற பேரண்டத்திற்குள்ள இருக்கின்ற அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த செயலிலிருந்து பல அணு துவள்கள் அதற்குள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதற்குள் ஒரு செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ரிஷி மூலத்துக்குள்ளே ஐக்கியமாகி அது வாகித்து அப்படியே விரிந்து போகிறது. அதனால் கொட்டப்பட்ட அதுக்குள் என் தலையில் உச்சியில் கொட்டப்பட்ட அந்த அணுத்துவல்களால் என் உடலில் இருக்கின்ற 9 வாசல்களும் மாறி போனது. மல வாசல், அந்த சிறுநீர் கழிக்கின்ற வாசல், என்னுடைய செவி வாசல்கள், என் கண் வாசல்கள், என் வாய் வாசல்கள், என் மூக்கோட துவார வாசல்கள், எல்லா வாசல்களும் என்னுடைய அந்த குழந்தை பெற்பதற்காக ஒரு செயல் இருக்கிறதுல அதுக்குள் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல், இந்த எல்லா வாசல்களும் மாறி போனோன்னு அந்த அணு துவல்கள் என்ன செய்து விட்டது என்றால், என் உடலில் எல்லா இடங்களிலும் எப்படி ஒரு எறும்பு ஒரு மரத்தை ஓட்டையிட்டு விடுமோ அதுபோல் எல்லா இடத்தையும் உடலை வாசலாக மாற்றிவிட்டது. அப்பொழுது நான் பத்தி என்று சொல்வது, அந்த பத்தியை உள்ளே கொளுத்திய உடனே எல்லா பக்கத்திலிருந்தும் வாகித்து புகை வருகிறது. அப்பொழுது நான் கையை வைப்பதோ காலை வைப்பதோ இல்லை, இந்த வாசலிலிருந்து எங்கு வேணாலும் புகை வந்து கொண்டே இருக்கும். இதே போலதான் கன்னியாகுமரியில் முக்கடலில் அந்த பாறையில் நடு மையத்துக்குள் ஒரு ஓட்டையாக
பிரபஞ்சத்துக்கும் நேரடியாக அதுக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அங்கிருந்து அணுத்துவல்கள் கொட்டப்படுகிறது. அந்த கன்னியாகுமரியில் வெறும் கல்பாறை ஒரு இறைவன் தோற்றமாக, ஒரு பேர் ஒளியாக, அந்த கடல் உப்பு நீராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நீரும் உயிராக, காந்த அலையாக, ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட செயலாக மாறி நிற்கிறது. இப்படித்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற நிறைய மலையோடு ஒரு மனிதனை எப்படி தயார் செய்தானோ ஒரு ஞானி, அதே போல அண்டத்தில் இருக்கின்ற, பேரண்டத்தில் இருக்கின்ற, நிஜமாக இருக்கின்ற, உண்மையாக இருக்கின்ற அந்த ஜோதி, அந்த அருள் பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய பரத்தில் இருக்கின்ற அந்த உண்மை ஜோதி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு இடத்துக்குள் அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கிருந்து அணுத்துவல்கள் கொட்டப்படுகின்றன. அதிலிருந்து வாகித்து பெருகப்படுகின்றன. இதுதான் செயல் வடிவமாக இருக்கிறது. இதே வடிவத்தை தான் எம்மை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்பொழுது என்னால் நீங்கள் என்ன செய்தாலும், என்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் பாருங்கள், எது வந்தாலும் அது எரிந்துதான் போகும். என்னிடம் நீங்கள் எத்தனை பொருளை கொட்டினாலும் இருப்பது நெருப்பாக இருப்பதனால் அது எல்லாம் எரிந்துதான் போகும். எதையும் அனுபவிப்பதால் முடியாது. இது அனுபவிக்கும் தன்மையை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதோடைய வீரியம் இப்ப பல மாதங்களாக தீவிரப்படுத்தப்பட்டு விட்டது. எல்லோரும் ஒரு கடை வைப்பார்கள். அந்த கடைக்கு ஒரு நேரம் வைப்பார்கள். அந்த நேரத்துக்குள் வியாபாரத்துக்கான ஒரு யுக்தியை அமைப்பார்கள். நாங்களும் ஒரு கடை வைத்திருக்கிறோம். அந்த கடையில் என்ன எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த கடையில் இன்னார் வர வேண்டும், இப்படி வியாபாரம் ஓட வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. இந்த கடை திறக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது. இந்த கடைக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வராமல் போகலாம். இந்த கடைக்கு இவ்வளோ டார்கெட்டு என்பது எதுவும் இல்லை. ஆனால் இந்த கடை யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த கடையோடைய செயல் திறந்தே இருக்கும். இந்த கடையோடைய செயல்பாடுகள் போய்கொண்டே இருக்கும். காலம் அதற்கான வேலை முடிந்தது என்று சொன்னால் அந்த கடை இருந்த இடம் தெரியாமல் காலி செய்து கொண்டு போய்விடும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப எந்த திட்டமும் இந்த கடையிடம் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இந்த கடையிடம் கிடையாது. இந்த கடைக்கு யார் வரப்பட வேண்டுமோ அவர்கள் வருவார்கள். அவர்கள் எதை பெற வேண்டுமோ அதை பெறுவார்கள். அதுதான் உண்மை தத்துவம், உண்மை செயல். அதனால் நாம் பல நாள் பயணிக்கிற, பேசுகிற எல்லா செயலும் இதுதான். இன்னும் பின்னாளத்தில் என் கூட இருப்பவர்கள் வியர்ப்பும் ஆச்சரியமும் இன்னும் ஆச்சரியமும் வருவதற்கு, பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், என்னுடைய அந்த நிஜ வடிவத்தை அவ்வளவு சாமானியமாக அறிவது என்பது கடினம். ஏன் என்று கேட்டால், அது வெவ்வேறு தன்மைகள் கொண்ட வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மை தன்மை அது தன்னை ஆழ்த்தி ஒரு செயல் வடிவமாக அது எடுத்து கொண்டு போகும். அதனால் நம்ம கூட இருப்பவர்கள் அவர்களுக்கே அறியாமலே அவர்கள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். அது ஒரு நாள் அவர்களுக்கு இதோடைய செயல்பாடுகள், இதோடைய வீரியம் அதோடையே இருப்பதனால் அதை அவர்கள் கம்மியாக ஆலோசிக்கலாம், அதை பற்றி நினைக்கலாம். அதோடைய கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் நகர்ந்தால் எப்படியாப்பட்ட ஒரு சூழல்களில் நாம் இருந்தோம் என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த பரத்தில் இருக்கும் ஜோதி என்பது ஒரு பெரிய வடிவமாக அது அந்த ஜோதியிலிருந்து தான் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது. அப்ப அந்த ஜோதியோடைய செயல்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஜோதி தீராத, அதை அளவிடவே முடியாத அளவுக்கு பேர் செயல் கொண்ட அணுத்துவல்களாகவே சக்தியாகவே இருக்கிறது. அதனால அந்த துவல்களிலிருந்து பூமியில இறங்கி பணி செய்யறதுக்கு அதிலிருந்து ஒரு துளி இறங்கி பூமியில பணி செய்யுது. அது பணி செய்யறது மட்டும் இல்லாம தினந்தோறும் அதுகிட்ட இருந்து அது ஒரு செயலை அனுப்பிக்கிட்டே இருக்கு. இதை வாகித்து கொடுத்துக்கிட்டே இருங்குது. அப்ப இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ஒரு மனிதன் என்னை உருவாக்கல, ஒரு மனிதனால் நான் உருவாக்கப்படலை. நானே ஒரு மனிதன், என்னை நான் உருவாக்கி கொள்ளவும் இல்லை.
என் வடிவம் எனக்கே தெரியாது, இந்த ஜோதியால் உருவாக்கப்பட்டேன். அந்த ஜோதி தான் எல்லா வேலைகளுக்கும் காரணகர்த்தமாக இருக்கிறது, ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. அதை தான் நம் எல்லா சூழல்கள்லையும் ஒரு செயலாக செய்து கொண்டே இருக்கிறோம். அதை நீங்கள் அவசியமாக பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல சூழல்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே வேளையில் இந்த ஜோதி நெருப்புக்குரிய செயல், அதோடு வாகித்து பயணிப்பவர்கள் அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய ஜோதி மலராக காட்சியளிக்கும். நெருப்பாக இருக்கக்கூடிய செயலே மலராக, அது என்றும் உதிராத மலராக காட்சியளிக்கும். ஆனால் தேவைப்படுகின்ற மனிதனுக்கு நெருப்பாக இருந்து இந்த மனித குலத்தை நிறைய செயல்களில் அழித்து கொண்டு கலைகளை தவறாக கொடுக்கக்கூடிய அத்தனை செயல்களும் இனிவரும் காலகட்டத்தில் பேரழிவுகளை அவர்கள் சந்தித்தே தீருவார்கள். அவர்களுக்கு இந்த ஜோதி வெகுமதிப்பாக மிகப்பெரிய அந்த அக்னியையே பரிசாக அது அளிக்கும். அதுவும் இனிவரும் காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதில் தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்பதையும் அதையும் பின் நாட்களில் நிச்சயமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது பிரபஞ்சத்தோடைய அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியோடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கிறது. அதனால் என்னுடைய அந்த செயலை நான் உங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். இந்த திருவண்ணாமலையில் எத்தனையோ பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் உலகம் முழுக்க அன்னதானம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க, எத்தனையோ பேர் செயல் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் தியானம் கற்றுக் கொடுக்க, சோறு போட, ஹெல்ப் பண்ண அதுக்கெல்லாம் நான் வரலை. என்னுடைய உண்மைத்தன்மை வெளிப்படையாக உங்களிடம் சொல்லிட்டேன். அதோடைய வெளிப்படை, அதோடைய தன்மை, அதோடைய ரியாக்ஷன் அதுவே அது காட்டும். அவ்வளோதான் அதோடைய செயல்பாடுகள். இது இயற்கையாகவே அதுவாகவே தோற்றி வைக்கப்பட்டது. செயற்கையாக இது தோன்றலை, தோற்றி வைக்கவும் இல்லை. அப்போ இதுக்குள்ளேருந்து யார் பெறுகிறார்களோ, யார் வருகிறார்களோ, அது நேரடியாக அந்த இயற்கையிடம் இருந்து அவர்கள் பெறப் போகிறார்கள், அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், அதோடு பயணிக்க போகிறாருங்கிறது தான் உண்மை தத்துவம். அப்போ இது ஒரு காலத்துக்கு நிலைத்து நிற்கிற ஒரு ஆசிரமமாக, ஒரு அறக்கட்டளையாக இருப்பதோட இது அந்த பிரகாசத்துக்குரிய ஜோதியோடைய செயல், அதோடைய பயணம், அதோடைய செயல்பாடுகள் எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதற்கான பணியாகத்தான் இது இருக்கும், அது செய்யும். அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். அதுதான் அதோடைய செயல்பாடுகளில் இருக்கிற மாற்றம்தான் நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை மக்கள் இன்னும் நிறைய நெருக்கமாக பார்க்கல. நானே என்னை ஒரு சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிகழ்வதை, எனக்கு நிகழ்வதை, இந்த உலகத்துக்கு நிகழ்வதை, சில மனிதர்களுக்கு நிகழ்வதை, இங்கே இருக்கின்ற இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் இருக்கிற பொலிட்டிஷியன், அரசியல் தலைவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு நிகழப்போவதை நானே சாட்சியாக, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து நிகழப்போவதை இப்பொழுதே அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த செயல் வடிவத்தை இப்பொழுதே காண்கிறேன். அவர்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மை தீமைகளை இப்பொழுதே காண்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த செயல் வடிவத்தை, நான் பார்த்த காட்சிகளை, நான் பார்த்த வடிவத்தை நான் காட்சியாக பார்க்கிறேன். அதை நீங்கள் நிஜமாக ஒரு நாள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அது நடக்கும். அப்பொழுது நீங்கள் நிஜத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி அந்த அருள் பெரும் ஜோதி என்ன என்றால் முன்கூட்டியே அந்த படத்தை என்னிடம் காட்டுகிறது, நீ பார் என்று. அதனால் அது ஒரு வேலை பின்னாட்களில் அது நடக்கும், அதுக்கான வேலைகளாக இருக்கும். ஒரு பெரிய பணியோடு எல்லா சூழல்கள்லையும் எல்லா செயல்கள்லையும் அது என்ன வழிகாட்டுகிறதோ, அது என்ன பாதை காட்டுகிறதோ, ஒரு பார்வையாளனாக அந்த பரத்தில் இருக்கும் ஜோதி வழிகாட்டுதலை நம்ம அப்படியே கவனித்து கொண்டு பிரயாணித்து கொண்டே இருப்போம் என்பதை ஒரு நல்ல சூழலில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல சூழலில் திருப்பியும் சந்தர்ப்பத்தில் நம்ம இதை பேசுவோம்.